ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க வினோத். நம்ம அந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு நேரமே சரியில்லை. இந்த ஒரு 2-3 நாளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மோனர் போய்ட்டு வந்த கஸ்டமரு நம்மளை டென்ஷன் ஆகிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிய மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி அதே மாதிரி தெண்டல் பிக்கப்பு இது என்ன ஒரு அந்தியூர் போகணுன்னு சொன்னாங்க. சரி, 2 பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் வந்துட்டு ஒரு அந்தியூர் பக்கத்தில் வரும்போது ஒரு பேக்கில் நிப்பாட்டி ஏதோ வாங்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி நான் ஆஃப் பண்ணி கிளாஸ் இறக்கி விட்டேன். உடனே என்னங்க ஏசி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்டாண்டிங் ஏசி கிடையாதுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு இது பேசலாம். திருப்பி அவங்க பையன் நாங்கள் இறக்கி விட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஆஃபீஸில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் வண்டி கிளாஸில் எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்னா இந்த ஒரு கவர் மாதிரி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கேட்டேன்ல, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வண்டி அனுப்பிச்சிக்கேன். அப்புறம் என்ன டிரைவர் ஒரு 5 நிமிஷம் கூட ஏசி போட மாட்டாரு, எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் ஏசி போட சொல்கிறோம் அப்படின்னா. நான் ஆல்ரெடி சொன்னதான், ஏசி ஸ்டாண்டிங் ஏசி கிடையாது, அவங்க பேமெண்ட் பண்ணால் ஸ்டாண்டிங் ஏசி, இல்லைனா இல்லை. அதான் அவங்க எதுவுமே சொல்லாமல் ஆஃபீஸில் கூப்பிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு ஆஃபீஸில் எனக்கு கொடுத்தாங்க. நான் அப்புறம் நடந்தால் சொன்னேன், இது மாதிரி ஸ்டாண்டிங் ஏசி கிடையாது, அவங்க சொன்னாங்கன்னா ஸ்டாண்டிங் ஏசி போடுறேன், அதில் ஃபேர் சொல்லிடுங்க, ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டோ அதை கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அதுக்கப்புறமேட்டு நான் மேம் சன்ஃப்ளேம் மட்டும் இருக்குது, எக்ஸ்ட்ரா அது ஒட்டாத அது நம்ம எங்களோட விருப்பம், அது கம்பல்சரி ஒட்டணும்னு சொல்லி எந்த ரூலுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆஃபீஸில் பேசினேன். அவங்களும் சரிங்க சார் நான் சொல்லிடுறேன், ஸ்டாண்டிங் ஏசி நீங்கள் போடுங்க, அது எத்தனை நிமிஷம் போடுறீங்கன்னு சொல்லிடுறேன். உடனே அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒரு 5 நிமிஷம் கூட போட மாட்டாங்களா அப்படின்னா. 5 நிமிஷம் போட்டாலும் அது நம்மளோட காசு தான். பெட்ரோல் நமக்கு சும்மா தண்ணியிலலாம் ஓட கிடையாது. ஒரு இடத்துல 5 நிமிஷம் சொல்கிறாங்க, ஒரு 2-3 இடத்துல நிற்கிறாங்கன்னா 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுது. அப்போ இப்படி அவங்க சொல்லுவாங்க, காசு தருவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் 250 சொன்னாங்க ஒரு மணி நேரத்துக்கு. அவங்க பின்னாடி உடனே என்னங்கிறாங்க, நம்ம என்ன கண்டினியூஸாக 1 ஹவர் இருக்க போகிறோம். அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, கண்டினியூஸாக 1 ஹவர் இருந்தால் தான் 250, இடையில 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா அது கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல். சரி, நானும் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டேன். அதனால தான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, எப்பப்பெல்லாம் நிப்பாட்டுறோமா டைம் பார்த்து கற்றுக்கணும். 5 நிமிஷம் சொல்லி எத்தனை நிமிஷம் கடைசியில் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆனால் என்னென்னா, இவங்களுக்கு புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களா தெரியாது. அவங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல நம்ம ரன்னிங்கில் போகும்போது ஏசி போகிறது தெரியாது, நிப்பாட்டும் போது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, ரன்னிங்கில் ஓடும்போது பெட்ரோல் ஃபியூல் நமக்கு தான் போகும். அதே மாதிரி ஆஃபீஸில் நமக்கு வெயிட்டிங் சார்ஜ் தான் வாங்கி தராங்களே தவிர, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஸ்டாண்டிங் ஏசி வாங்கி தர மாட்டாங்க. நம்ம அது சொன்னால் தான் அது வாங்கி தருவாங்க. ஆனால் இவங்க கஸ்டமர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் காசு கொடுத்தானே போகிறோம், நீங்கள் இன்ன இடத்துலையும் ஏசி போடணும் அப்படின்னா, அது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கிறதுலே இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர்னால தான் நமக்கு டென்ஷன் ஆகிற, 100ல் ஒரு 10 கஸ்டமர் இது மாதிரி தான் டென்ஷன் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வண்டி ஓட்டுறதே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு வேலைக்கு போய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஒரு 100ல் ஒரு 10 கஸ்டமர் இப்படி வரும்போது தான் நமக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. என்ன பண்ணி தொலைகிறது அப்படிங்கிற மாதிரி